வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வர அந்த ஸ்கூல் டாஸ்க் சொன்னோம் இல்லையா? அப்ப வந்து அரசாங்கம் டாஸ்கா மாத்திட்டாங்க. போன வாரம் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் அப்படின்னு வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள வேலை செய்யற வேலையே வச்சு ஒரு டாஸ்க். ஆனா இந்த வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சுட்டாங்க. நம்ம தான் சொன்னோம் முதல்ல ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி. So, அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து கொஞ்சம் டிலேயா வச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. பட் ஆனா அந்த டாஸ்க் வச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? கமருதீன்லாம் மீசைலாம் எடுத்து எல்லாரும் மீசை எடுத்துட்டாங்க ஒருத்தர் விடாம எனக்கு தெரிஞ்சு. இவன் எனக்கு சபரி எஃப்ஜே தவிர நினைக்கிறேன். ஆமா, இதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுவும் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் டாஸ்க்ல இவங்க பண்ண போற அட்டகாசம் என்ன அப்படின்னா பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்க வந்து உயிரோட இருக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு கனி சொல்றாங்க ப்ரமோல. யார இவங்களை பார்த்து நினைக்கிறேன், அரோராவை பார்த்து. அப்ப நீங்க நாளைக்கு வரமாட்டீங்களா, செத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி அரோரா திரும்ப கேக்குறாங்க. அதே போல டீச்சர் வந்து பார்வதி, பிரின்சிபல் வந்து இவரு பிரஜன், அதே போல தமிழ் டீச்சர் வந்து இவங்க போல் இருக்கு நம்ம கனி. அப்புறம் வார்டன் வந்து சபரி நினைக்கிறேன், இவரும் இருக்காரு, எஃப்ஜேவும் இருக்காரு அதுல. இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஸ்கூல் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் தெருக்கே விடுவாங்க. அதாவது அது நம்ம இளமை காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த இளமை காலத்தை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியா செமையா இருக்கும். ஏன்னா லவ் கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லே லவ் அப்படிலாம் கேட்காதீங்க, அது அப்படிதான் இருக்கும். அது முறை செம ஜாலியா கொண்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இவரு நம்ம கானா வினோத்தும் இவங்களும் ஒரு பாட்டு பாடுறாங்க, அதுவும் நல்லா இருக்கு. இந்த ப்ரொமோ ஒன்லயே தெரிக்க விடுறாங்களே, அப்ப இது சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த 3 நாளைக்கு ஸ்கூல் டாஸ்க் தான் தெரிவிக்க விட போறாங்க போங்க. ஆமா, இதுல யாரு நல்லா பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நேத்து தான் ஆரி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. ஆரி, அர்ஜுன், வேற யாரும் அந்த ரித்திகா, நிறைய பேர் வந்து பேசினாங்க. பட் அது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத பொறுத்ததுதான். ஒரு கேம் அப்படின்னா இப்ப ஸ்கூல் டாஸ்க் எப்படி கொண்டு கொண்டு போக போறாங்க, அந்த மாதிரி குரூப்பிசம் குறைய போதா இல்லையா? ஏன்னா குரூப்பிசம் பத்தி நிறைய பேர் நேற்றுக்கு பேசினாங்க. அந்த குரூப்பிசத்தை தாண்டி சில விஷயங்களை வந்து இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை தாண்டி விளையாடணும் அப்படிங்கறத. நீங்க குரூப்பா பேசுங்க, உங்களுக்கு வேணாம்னு சொல்ல, பட் சில விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்ற. குறிப்பா வந்து குரூப்பிசம்னா நாமினேட் பண்றது, ஒஸ்ட் பெஸ்ட் பேரும் டிஸ்கஸ் பண்றது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. So, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். பட் இந்த வாரம் வந்து டீச்சரா கலக்கிற கனி, இவங்களாம் நாளைக்கு மறுநாள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா மாறும், வேற யாரும் டீச்சரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் பண்ணுவாங்க. அதுல யார் நல்லா பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனும் வினோதும் சூப்பரா கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன் போற போக்க பார்த்தா. ஏன்னா அவங்க பண்ற அட்டகாசத்தை பார்த்தாலே தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்றாங்க ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை டு. மீண்டும் சந்திப்போம். ஸோ லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.